அக்டோபர் 11 சனிக்கிழமை. சிம்சோன். தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றாள். நியாயாதிபதிகள் 16:6. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே மகாபலன் கொண்ட ஒரு மாபெரும் நியாயாதிபதியை குறித்து தியானிக்கப் போகிறோம். அவருடைய பெயர் சிம்சோன். சிம்சோன் என்ற பெயருக்கு சூரியனைப் போன்றவன் என்பது அர்த்தமாகும். பிறப்பதற்கு முன்பாகவே சிம்சோனுடைய அதிசயமான பிறப்பை குறித்து கர்த்தருடைய தேவதூதன் அவருடைய பெற்றோருக்கு முன்னறிவித்தார். இவர் தான் கோத்திரத்தைச் சேர்ந்த மனோவா என்பவரின் மகனாக பிறந்தார். சிம்சோனின் தாயார் தன் பிள்ளைக்காக திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குடியாமல், தீட்டானது ஒன்றையும் புசியாமல் தன்னை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து கொண்டது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க பிரதிஷ்டை உள்ளவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருக்க முற்படுங்கள். ஊழியர்களே, நீங்கள் சபைக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் பிரதிஷ்டை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். சிம்சோனுடைய தலையிலே சவரகன் கத்திப்படலாகாது என்றும், அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 13:5, 16, 17 என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நசரேய விரதத்தை குறித்து எண்ணாகமம் 6:2-6 வசனங்களில் வாசிக்கலாம். முதலாவது திராட்சை செடியின் விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசிக்க கூடாது. மாம்சீகத்தில் மகிழ்ச்சியை தருவது திராட்சரசம். அதுபோல தேவ பிள்ளைகளும் கண்களின் இச்சை, மாம்சீகத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவற்றிற்கு விலகி நடக்க வேண்டும். இரண்டாவதாக, சவரகன் கத்தி தலையில் படலாகாது. கபடு செய்யும் நாவு சவரகன் கத்தியை போன்றது. சங்கீதம் 52:2. கள்ள உபதேசம், பொய் தீர்க்க தரிசனம், பொறாமையின் ஆலோசனைகள் ஆகியவற்றால் உங்களது மனது தீட்டுப்படாமல் உங்களை காத்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11:3. மூன்றாவதாக, இந்த நசரேய விரதம் உள்ளவர்கள் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. வேறுபாட்டின் ஜீவியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எனவேதான் தாவீது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். சங்கீதம் 1:1. சிம்சோனுக்கு கிடைத்த மாபெரும் பலன் பரிசுத்த ஆவியினால் உண்டானது. சில வேளைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவத் துவக்கினார். நியாயாதிபதிகள் 13:25. சில வேளைகளில் சிம்சோனின் மேல் பலமாயிறங்கினார். நியாயாதிபதிகள் 14:6. இதனால் சிங்கத்தின் வாயை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட சிம்சோனால் முடிந்தது. ஆனால் சிம்சோனோ தன் பிரதிஷ்டையையோ நசரேய விரதத்தையோ காத்துக்கொள்ளவில்லை. இதனால் அவர் முடிவில் பலனை இழந்தார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கைவிடக்கூடிய எந்த பாவத்தையும் செய்யாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுடைய சரீரம் தேவ ஆவியின் வாசஸ்தலமாயிருக்கிறது அல்லவா? கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே, என்னை பலப்படுத்தும். நியாயாதிபதிகள் 16:28.